ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீக்கெண்ட் ரேண்டம் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் கொஞ்சம் கெஸ்டெல்லாம் வரப்போகிறாங்க, கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் பொடியும் தான் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ பொடியை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு தான் வந்து போகிறோம். எல்லோரும் கீழே வெயிட் பண்ணுறாங்க, வாங்க போகிறோம். என்னோட அவுட்ஃபிட் பண்ணுங்கண்டா புள்ள, மதுரையிலேருந்து வேற ஏதாவது பேசுகிறாருன்னு அது பயந்துருச்சு. திருப்ப முடியும் தெரியலையா? அதுக்கு திருப்ப தெரியல, கார் வச்சு பயந்துருச்சு. நான், என் தம்பி, பாட்டி, சித்தி எல்லாரும் கார்ல கிளம்பிட்டோம். டேனி வந்து பின்னாடி பைக்ல வராங்க. நாங்கள் எல்லாரும் ஈசிஆர் உத்தண்டியில் இருக்க இந்த மச்ச நாராயணன் டெம்பிளுக்கு தான் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஆட்டோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம உள்ளே வந்து பீச் ரோடில் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இங்கே ஷேர் ஆட்டோ இருக்குது. நம்ம இதில் கூட ஏறி நம்ம உள்ளே வந்து இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ சாமிக்காக அதுவும் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி விநாயகர் வச்சுருந்தாங்க. நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு சன்செட் அண்ட் சன்ரைஸ் டைமாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் அரவுண்ட் ஒரு 4 o'clock இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா ஈவினிங் இங்கே சாமி பார்த்துட்டு ஈவினிங் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நைட்லேயும் இந்த கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், இந்த கோவிலில் செல்ஃபிஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து நாட் அலவுட். பட் அதை மீறி எடுக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. பட் நீங்கள் எடுக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் அங்கே எடுக்கிறீங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் போன டைமில் கரெக்டாக ஆர்த்தி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. आरती ले लेंगे, चारा बोलेंगे, बोलो मत्स्य नारायण भगवान की. இந்த கோவிலில் ரொம்ப க்யூட்டான ஒரு பாட்டு இருக்குது, அதுதான் வந்து இந்த குட்டி கோவில். ஸோ சின்ன பசங்கள்லாம் வந்து போகிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாமிங்க வச்சு குட்டி கேட்டெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹைட் எல்லாமே கூட அந்த சின்ன பசங்கள்லாம் தொட்டு கும்பிடுற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். குட்டி கோவில்லேருந்து அப்படியே கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி போனால் அங்கே ஒரு கிருஷ்ணர் வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த கோவிலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணுறோம். இங்கே தான் இருக்குது இந்த கோவில். பட் இருந்தாலும் நாங்கள் ரொம்ப நாளாக வரணும்னு பிளான் பண்ணோம், பட் வர முடியல. ஸோ இன்றைக்கி பாட்டி எல்லோரும் வந்ததுனால கண்டிப்பாக இங்கே அவங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ நீங்களும் வீக்கெண்டில் வரணும், ஏதாவது கோவிலுக்கு போகணும், உங்களுக்கு அந்த டைமில் ஏதாவது கொஞ்சம் சில் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள்.
நைட்டு 10:30 ஆகுது. டன் பிளான். ஸோ ஃபேமிலியோட கிளம்பி அப்படியே கோவளம் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மதர்ஸ் டே. ஸோ வீட்டுக்கு அம்மா அப்புறம் சித்தி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து அப்படியே ஒரு கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி ரெடியாக இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் கிளம்பும் போது எல்லாரும் கீழே வச்சு நாங்கள் கேக் ரியாக்ஷன் எங்கள் பாட்டிக்கு நாங்கள் கேக் கட் பண்ண போகிற விஷயம் எதுவுமே தெரியாது. பாக்ஸ் தான் இருக்குது. இதுதான் வந்து ஒழுங்கீனமான செயல். இதுதான் இந்த மாதிரி தான் பண்ண. Hope you enjoyed this video. நான் உங்களை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்றேன். Bye.